ஏலக்காய், ரெண்டாவது பட்டை, அடுத்தது பச்சை மிளகாய், அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்லலைன்னா காளான் கிரேவி செய்கிறோமா. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிங்க. ஒரு 5 நிமிடம் தெரியுதா? மாற்றிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நல்லா வாசனை வருது. அடுத்தது வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போடணும். லேட்டாக பேசி வருது. நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு வெங்காயத்தை. அடுத்தது வந்து தக்காளியை போட போகிறோம். இது எதுக்கு இந்த கிரேவினா சப்பாத்திக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த கிரேவி வந்து இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசைக்கு நல்லா தான் இருக்கும். இதேமாரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சில்லிப்பொடி 1 ஸ்பூனு, மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்தது குடமிளகா, ஒரு குடமிளகா நல்ல துண்டு துண்டாக நறுக்கி போடுறோம். அடுத்தது வந்து காளான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். நல்லா வதக்கி நல்லா ஒரு பொன்னிறமாலாம் ஆகலை. இது ஒரு 3 நிமிஷம் இல்லை ஒரு 4 நிமிஷம் அப்படியே வேக வைக்கிறோம். 1.5 ஸ்பூனு உப்பு, அதாவது 1 ஸ்பூன் தேவையான உப்புன்னு போட்டு எடிட் பண்ணும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அதாவது முங்குற அளவு இருக்கிற காய்கறி போட்டு அது கரெக்டாக இருக்கிற அளவுக்கு கொதித்து வந்தவுடனே புதினாவும் மல்லியும் போட்டு இறக்கிடணும்.